ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை முறையாக பார்க்குறா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோடோடைங். நம்ம கண்ணாடி கிளாஸ்லலாம் நம்ம ஜூஸோ ஏதோ ஒரு தண்ணியோ ஏதோ சரி, நம்ம ஒரு டம்ளர்லேருந்து இன்னொரு டம்ளர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எப்படினாலும் கொட்டும். அது கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு நீங்கள் ஊற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் கொட்டவே கொட்டாது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்து நான் எப்படி வச்சு ஊற்றுறேன்னு பாருங்கள். கண்ணாடி டம்ளரில் எப்போ சில்வர் டம்ளர் தான் விளிம்பி கொடுத்துருப்பாங்க, அழகாக ஊற்றிடலாம். இதுனா ஈஸியாக இருக்குது. ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே ஊற்றலாம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எல்லாம் சூப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். சூப்பராக ஊற்றிட்டேன் பாருங்கள். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது எப்படி தான் நம்ம வெங்காயம் கட் பண்ணாலும் கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணீர் வராமல் அந்த இது எப்படி தடுக்கலாங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கத்தியை லைட்டாக அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணிங்கன்னா கண் எரிச்சலும் இருக்காது, கண்ணில் தண்ணியும் வராது. எப்பேற்பட்ட வெங்காயம் வந்தாலும் நமக்கு கண்ணீர் வரும். நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். சூப்பராக கண் எரிச்சலே இருக்காது பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க. எல்லாருக்கும் இந்த யாருக்கெல்லாம் இந்த டிப்பு ஏற்கனவே தெரியுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்னோடய சேனலை பார்க்குறீங்க, ஒரு கமெண்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி இருக்குங்கிறது ஒரு ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். அடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு கமெண்ட்டு நல்லா இருக்குது, நல்லா இல்லைங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லலாம். ஈஸியாக தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லிக்விட் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கலாம். ஜூஸ் பாட்டில் மூடியில் குட்டி குட்டியாக முதல்ல ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நம்ம பின்னூசி இருக்குது பார்த்திங்களா, சேஃப்டி பின்னு, அதை நீங்கள் தீயில் வாட்டி ஓட்டை போட்டிங்கன்னா சூப்பராக குட்டி குட்டியாக ஓட்டை வந்துடும். லைட்டாக ஹீட் பண்ணிங்கனாலே போதும், சூப்பராக செமையாக ஓட்டை போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, குட்டி குட்டியாக அழகாக ஓட்டை போட்டு எடுத்துட்டேன். இதில் நம்ம கொஞ்சோண்டு ஷாம்பு, எந்த ₹1 ஷாம்பு தாங்க, இத்தினோண்டு ஷாம்பை நீங்கள் உள்ளே ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். ஒரு ரூபா ஷாம்பே ஒரு 4 வாட்டி நீங்கள் ஊற்றலாம். அந்தளவுக்கு இத்தினோண்டு ஊற்றுங்க. அப்புறம் அந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிடுங்க. ரொப்பிட்டு நல்லா மூடிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு குலுக்கிடுங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள். அந்த ஷாம்பு அடியில் இருக்காமல் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம டாய்லெட்டில் இது பாத்ரூமில் நீங்கள் வச்சுடுங்க. நம்ம டாய்லெட் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுமே பசங்களாம் சரி இதை எடுத்து லைட்டாக ஊற்றி விடுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல்லும் அடிக்காது. எப்போவுமே டாய்லெட்டு புதுசு போலவே இருக்கும், பளபளன்னு. இது நீங்கள் ஷாம்பு போட்டதுனால வழுக்குமோன்னு பார்க்க வேண்டாம், வலிக்கலாம் விடாதுங்க. ஏன்னா நம்ம லைட்டாக தான் ஷாம்பு போட்டிருக்கோம், நிறைய தண்ணி கலந்துருக்கும், அதனால் வாசமாக இருக்கும். நம்ம என்ன ஷாம்பு பிடிக்குமோ அந்த வாசமாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நூல்கண்டுலாம் வச்சுருப்பேங்க. அந்த நூல்கண்டை நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மூடியில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாங்க. நூல் நம்ம வீட்டில் போட்டு நம்ம இது பண்ணுறப்ப சிக்கி விழுந்துரும், இல்லாட்டி பசங்களாம் எடுத்து விளையாடிடுவாங்க. நம்ம பூ கட்டிகிட்டு இருக்கவே இழுத்துட்டு போய் விளையாடிடுவாங்க. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்படி ஒரு டிப் ஃபாலோ பண்ணலாம். அந்த மூடி எடுத்துக்கோங்க. இதில் அந்த நூல் போகிற அளவுக்கு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ஒரு கம்பியை வச்சு நீங்கள் ஹீட் பண்ணி அடுப்பில் தீயில் வாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓட்டை. இது வழியாக நீங்கள் அந்த நுனியை எடுத்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இன்னும் அந்த நூலை எடுத்து நம்ம அந்த டப்பாவில் போட்டுடலாம். டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா அவ்வளோதாங்க. நம்ம பூ கட்டும்போது சூப்பராக நீங்கள் இழுக்க சூப்பராக அந்த டப்பா உருண்டுட்டு வரும். பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், நூல் சிக்கும் விழாதுங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வரும்னு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன டப்பா இருந்தால் போதும், ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லை. காலியானதாக நம்ம அதை எடுத்துகிட்டு வேறு நூலை போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்குங்க. அந்த நூலை நம்ம எங்கேயாவது வைக்கிறதுக்கும் மறந்துடுவோம். இது வைக்கிறப்ப நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இதில் ஃபுல்லாக நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம்.
அதே மாதிரி தாங்க கம்பியில் நீங்கள் வாட்டிட்டு ஓட்டை போட்டிங்கன்னா சூப்பராக ஓட்டை விழுந்துருங்க. இது வந்து நம்ம ஸ்வீட்டு ஏதாச்சும் வாங்கும்போது இந்த மாதிரி டப்பா கொடுப்பாங்க. இந்த டப்பா வந்து நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டப்பா கேட்டால் தூர போட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க. இதில் மேலே 2 ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். அதில் நம்ம கயிறு கட்டுற மாதிரி 2 ஓட்டை, கயிறோ கம்பியோ ஏதோ ஒன்று கட்டிக்கலாம். இந்த சைடு ஒரு ஓட்டை, அந்த சைடு ஒரு ஓட்டை. இதில் வந்து நம்ம கயிறோ கம்பியோ கட்டிக்கலாங்க. இது வந்து நம்ம சிங்கில் தாங்க வைக்க போகிறோம். சிங்கில் வந்து எந்த இடத்துல வச்சு சிங்க்குக்குள்ளே நமக்கு தண்ணி இது உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த பாக்ஸ் வந்து சிங்க்குக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் நூலை கட் பண்ணி கட்டிக்குங்க. அவ்வளோதாங்க. நான் இது எனக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நூலை கட்டி நம்ம தொங்க விட்டாச்சு. இதில் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அந்த எச்சிலாம் ஊற்றுனா சிங்கு நமக்கு அடைச்சிக்குங்க. அப்படி ஊற்றுறப்ப இதுக்குள்ளே ஊற்றி நீங்கள் ஊற்றிருங்க அந்த வேஸ்ட்டெல்லாம். தண்ணி எல்லாமே நீங்கள் உள்ளே சிந்திரும். அந்த வேஸ்ட்டு மட்டும் அதிலே நின்றுடுங்க. இது சின்ன பிள்ளைங்க கூட நீங்கள் அப்படி ஊற்றிருங்கன்னு சொன்னால் ஊற்றிடுவாங்க. இல்லாட்டி நம்ம சிங்குக்குள்ளே போட்டு அடைச்சி அதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே தூக்கி டப்பா தூக்கி நம்ம குப்பையில் போட்டுட்டு அப்புறமா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த டிப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்லாம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் கமெண்ட் தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஒரு கமெண்ட் ஓகே, இல்லாட்டி நல்லால அப்படி எது கமெண்ட்னாலும் ஓகே. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓகே, கமெண்ட் சொல்லுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாய், see you.